இந்த கேன்சர் சீரிஸ் பேஷண்ட்ஸில் நம்ம வேரியஸ் ஆர்கன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி மேல்ஸில் காமனாக வரக்கூடிய ப்ரோஸ்டேட் கேன்சரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க மேல் பேஷண்ட் நம்மள்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக வந்திருந்தாங்க. அவருக்கு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாகவே அதிகமான தடவை யூரின் பாஸ் பண்ண வேண்டிய சென்சேஷன் இருக்குது. ராத்திரி 4 to 5 டைம்ஸ் எந்திரிச்சு யூரின் பாஸ் பண்ண வேண்டியிருக்குது. யூரினை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண முடியாமல் அதிகமாக ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி யூரின் பாஸ் பண்ண வேண்டியிருக்குதுன்னு இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு வந்திருந்தார். அவரை நம்ம கிளினிக்கலாக செக் பண்ணி பார்த்தப்போ அவருக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஒரு கட்டி வளர்ந்துருக்கிறது தெரிய வந்துச்சு. அது எந்த வகையான கட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு சீரம் PSA என்ன சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் இந்த PSA லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது தெரிய வந்துச்சு. இதோடு சேர்த்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக அந்த ப்ரோஸ்டேட் கட்டியிலேருந்து சின்னதாக ஒரு பயாப்சி டெஸ்டிங் பண்ணோம். இந்த பயாப்சியில் அது ப்ரோஸ்டேட் கேன்சர்னு தெரிய வந்துச்சு. ஒன்ஸ் ப்ரோஸ்டேட் கேன்சர்னு டயக்னோஸ் ஆனதுக்கப்புறமா அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் பண்ணோம். இந்த பெட் சிடி ஸ்கேனில் அவருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர்ன்றது ப்ரோஸ்டேட்லேருந்து லிம்ஃப் நோட்ஸ் மற்றும் சில போன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது தெரிஞ்சுது. இதை நம்ம ஸ்டேஜ் 4 ப்ரோஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவோம். இவருக்கு இந்த ஸ்டேஜ் 4 ப்ரோஸ்டேட் கேன்சரில் சில போன்ஸ் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதில் ஃப்ராக்சர் ஆகக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு ஃபஸ்ட்டு போன் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு போன் ஸ்ட்ரென்தனிங் இன்ஜெக்ஷனை செலுத்தப்பட்டது. சில போன்ஸ்க்கு ஃப்ராக்சரை தடுக்கிறதுக்காக வேண்டி லோக்கலைஸ்டாக ரேடியேஷன் கொடுத்தோம். இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர்ன்றது டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் மூலமாக வேகமாக வளரும். இந்த ஹார்மோன் லெவலை பாடியில் குறைக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு ஆர்கிடெக்டமின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிஸ் ரிமூவல் சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ணோம். இந்த ஹார்மோன் லெவல்ஸ் குறைய குறைய அவருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரோட பர்டனுமே குறைய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா சில மாத்திரைங்கனால இந்த டிசீஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இந்த பேஷண்ட் ஸ்டோரியில் நம்ம கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு அதை இப்போ பார்க்கலாம். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் நம்ம 2 வகையான ப்ராப்ளம்ஸை பார்க்க முடியும். ஒன்று ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய BPH, அதாவது பினைன் ப்ரோஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்டோட வீக்கம்னு சொல்லுவோம். ரெண்டாவது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வரக்கூடிய கேன்சர், ப்ரோஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவோம். இந்த 2 வகையான கண்டிஷன்ஸ்லேயும் சிம்டம்ஸ் ஓரளவுக்கு சேமாக தான் பார்க்குறோம். இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரில் நம்மளுக்கு மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னா, யூரினை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண முடியறதில்ல, யூரினுக்கு அடிக்கடி போகணும்னு தோணுறது, அதாவது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறது, அப்புறமா இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன் ஆஃப் யூரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே டாக்டர்கிட்ட ஒரு கிளினிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு தேவையான சில டெஸ்ட் பண்ணிக்கிறது மூலமாக அது ப்ரோஸ்டேட் கேன்சரா அல்லது BPHஆன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரை நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே ஒருக்கா ஹெல்த் செக்கப்பில் சீரம் PSAன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அர்லியாக டிடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரோஸ்டேட் கேன்சர்ஸில் நம்ம சர்ஜரி அல்லது ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ப்ரோஸ்டேட் கேன்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது மூலமாக பல பேஷண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு சேர்க்க முடியும். நன்றி.